கியாமத்து திடீரென்று தான் வரும் என்று குர்ஆனுடைய ஆயத்துகளை அடிச்சு சொல்லுது. ஆனா இந்த டேஞ்சர் முஸ்லீம்ல வருஷம் கூட சொல்லிட்டாங்க, 7 வருஷத்துல அடிய போதான். அதனால தான் சொன்ன டேஞ்சர் முஸ்லீம் பேர் வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தான கோட்பாடு. இவர்கள் சுய விளக்கம், சொந்த விளக்கம். இவர்கள் இம்ரான் ஹுசைன் ஒரு ஆள் இருக்கிறார். அந்த ஆள் தான் இந்த புதிய புதிய எல்லா கருத்துக்களுக்குமான தன்னை ஒரு பெரிய அறிவுஜீவியாக காட்டிக்கொண்டு நான் ஆய்வு செய்யறேன், நான் குர்ஆன் ஆய்வு செய்யறேன், ஹதீஸ் ஆய்வு செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த புதிய கருத்துக்களை அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கிறார். அந்த ஆளுடைய கருத்துக்கள்ல உலகத்துல பல பேர் எடுக்கிறான். அதுல ஒருத்தன் தான் இந்த டேஞ்சர் முஸ்லீம்ல பேசுறவன். அந்த இம்ரான் ஹுசைன் சொல்றத அவர் தான் இவனுக்கு குரு. அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கிறான். இதை பார்க்கிற நம்முடைய சமூகத்தை சார்ந்த இளம் வயதை சார்ந்தவர்கள் ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அற்புதமா இருக்குது, விஞ்ஞானபூர்வமா இருக்குது. இந்த அஜர்த்துமார்களுக்கெல்லாம் விஞ்ஞானம்லாம் தெரியாது, அதனால அவங்க எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க. ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, விஞ்ஞானத்தையும் மார்க்கத்தையும் இணைப்பதே முதல்ல தப்பு, வழிகேடு. ஒரு விஞ்ஞான ஆய்வு இஸ்லாத்துக்கு தோதுவாக இருந்தால் அது அந்த விஞ்ஞானத்துக்கு பெருமையை தவிர இஸ்லாத்திற்கு அல்ல. ஒரு விஞ்ஞான ஆய்வு இஸ்லாத்துக்கு தோதுவா இருந்துச்சுன்னு வைங்க, இன்னைக்கு என்ன சொல்றான்னா இஸ்லாத்துக்கு பெருமை இல்லை, விஞ்ஞானத்துக்கு பெருமை, அவ்வளவுதான். நீங்களோ நானோ முஸ்லீமாக இருப்பது நமக்கு பிரயோஜனமே தவிர இஸ்லாத்துக்கு தேவையில்லை. நீங்களும் நானும் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் காஃபிரா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கண்ணியம் கொஞ்சம் கூட குறையாது. நம்ம எல்லாரும் முஸ்லீமா இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய கண்ணியம் கூட போறதும் இல்லை. எல்லாரும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாலும் அல்லாஹ்வுடைய கண்ணியம் எந்த வகையிலும் குறையாது. அதனால அருமையானவர்களே விளங்கிக் கொள்ளணும், இந்த விஞ்ஞானத்தின் பார்வையில் இஸ்லாம், இந்த பார்வை முதல்ல தப்பு, தூக்கி குப்பையில போடுங்க. அறிவுக்கும் அதுக்கு வேலையே கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னாங்கன்னா அது விஞ்ஞான ரீதியா ஏற்கப்படட்டும், மறுக்கப்படட்டும். விஞ்ஞானம் யார் செய்யற விஞ்ஞானம்? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஆய்வு செய்யறதான விஞ்ஞானம். இன்னைக்கு முஸ்லீம் விஞ்ஞானியா இருக்கிறாங்க. ஆய்வு செய்யக்கூடியவர்கள் யார்? யூத கிறிஸ்தவர்கள். அவன் விஞ்ஞானங்கிற பேர்ல என்ன வேணாலும் சொல்லலாமே. அந்த ஆய்வு உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அவன் என்ன சொன்னாலும் அந்த குர்ஆனோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா என்ன? அதனால அருமையானவர்களை இந்த பார்வையில் நிறைய விஞ்ஞான ரீதியான ஒத்து போறதுங்கிற அடிப்படையில் இதுல வரக்கூடிய கருத்துக்களை நம்புறாங்க. இப்ப கியாமத்துக்கு முன்னால பெருமனாசலான ஒரு தாபத்து, ஒரு அதிசய விலங்கு வரும். அந்த அதிசய விலங்குனுடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது என்னென்ன வேலை செய்யும், எல்லாருடைய நெற்றிலையும் அது எழுதும். முஸ்லிமா இருந்தா இவன் முஸ்லீம், இவன் காஃபிர், இவன் முனாஃபிக் என்னெல்லாம் எழுதுன்னு சொன்னாங்க. இதுக்கு கடந்த காலத்திலையும் சில பேர் வித்தியாசமான விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ உலமாக்கள் சொல்லிட்டாங்க இல்ல, அது கியாமத்துடைய நெருக்கத்தில் வரக்கூடிய ஒரு விலங்கு தான் சொல்லி. ஆனா இந்த டேஞ்சர் முஸ்லீம்ல என்ன சொல்றான்னா, அந்த தாபத்துல் அர்த் அதிசய விலங்குங்கிறது ஒரு விலங்குலாம் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் அரசாங்கம் தான் அதுங்கிறான். இப்ப இருக்கிற இஸ்ரேல் அரசாங்கம் இருக்கு இல்லையா, இஸ்ரேலிய அரசாங்கம் செய்யக்கூடிய அட்டூழியம் தான் அதுங்கிறான். இதெல்லாம் ஏத்துக்கலாமா? இது கேட்கறதுக்கு அழகா இருக்குது. இஸ்ரேல் பண்ற அட்டூழியத்தை யாரும் மறுப்பதற்கு இல்லை. அதுக்காக வேண்டி ஹதீஸ்ல வந்த விலங்குன்னு வர்றதை விலங்குன்னு தான் விளங்கணும். இவன் அதுக்கு என்ன சொல்றான்? இல்ல அது இஸ்ரேலிய அரசாங்கத்தை குறிக்கும். நாளைக்கு ஆனா ஒருத்தன் சொல்லுவான் இல்ல அந்த அதிசய விலங்கு எங்க நாட்டு பிரதமர் மோடி தான் சொல்லுவான். இன்னொருத்தன் இன்னொரு நாட்டை சொல்லுவான். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப குர்ஆன் ஹதீஸை விளங்குறோங்கிற பேர்ல நம்முடைய உலமாக்கள் என்ன சொன்னாங்களோ அதுக்கு மாற்றமான பல புதிய புதிய விளக்கங்களை இன்றைக்கு இதன் மூலமாக பரப்பப்படுது. இதை விளங்காதவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அப்பாவி மக்கள் இதை முழுசாக நம்புறாங்க. ஏன்னா அதுல வரக்கூடிய விளக்கங்கள் ரொம்ப சரியானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி அதற்கு பின்னால் என்ன செய்றாங்க, பல பேர் போறாங்க. மார்க்கத்தில் அறிவை கொண்டு பேசுறது முதல்ல தப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குர்ஆனுக்கு சுய அறிவை கொண்டு விளக்கம் தருகிறானோ, குர்ஆனுக்கு சுய அறிவை கொண்டு விளக்கம் தருகிறானோ தர்றதே தப்பு. அடுத்து சொல்ற வார்த்தை, சுய அறிவை கொண்டு அவன் தந்த விளக்கம் ஒருவேளை சரியாயிடுச்சு. சுய அறிவை கொண்டு விளக்கம் கொடுத்தான், தப்பா தான் இருக்கும். ஒருவேளை சரியானால் கூட அவன் வழிகேடன் சொன்னான். அறிவை கொண்டு விளக்கமே தரக்கூடாது. அறிவை கொண்டு விளக்கம் தருவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. என்ன விளக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த விளக்கத்தை சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, இந்த அடிப்படையில் தான் நாம அணுக வேண்டுமே தவிர இந்த அறிவு ரீதியான விஞ்ஞான ரீதியான விளக்கங்கிற பேர்ல இன்னைக்கு புறப்பாக்கவே தேவையில்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஹிஜ்ரா கமிட்டின்னு ஒருத்தன் புறையே பார்க்க வேண்டாங்கிறான். 20 வருஷத்துக்கான காலண்டரை அடிச்சு வச்சுட்டான். என்னைக்கு நோன்பு ஆரம்பிக்குது, என்னைக்கு பெருநாள், என்னைக்கு நோன்பு முடியுது, எல்லாத்தையும் ஃபிக்ஸட் பண்ணிட்டான். அவன் அமாவாசை அன்னைக்கு நோன்பு வைப்பான், அமாவாசை அன்னைக்கு பெருநாள் கொண்டாடுவான். என்னைக்கு நமக்கு 28 இருக்குமோ அன்னைக்கு தான் அமாவாசை.
அதுக்கு ஒரு அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான காரணங்களை எல்லாம் சொல்லி நம்ம பிறப்பாக்குறதுலாம் தவறு. 14 நூற்றாண்டுகளாக மார்க்கம் எப்படி விளங்கப்பட்டு வருகிறதோ, எப்படி புரியப்பட்டு வருகிறதோ அதுதான் மார்க்கமே தவிர, புதுசா ஒருத்தன் விஞ்ஞானம் அது இதுன்னு சொல்லி எதையாவது கிளறி விட்டான்னு சொன்னா நாம் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எனவே நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய இளைஞர்களை தயவு செய்து இந்த மாதிரி அடையாளம் தெரியாத, அறிமுகம் இல்லாத உலமாக்கல் அல்லாத, அஹ்லுசுன்னாவுடைய உலமாக்கல் அல்லாத மற்ற யாருடைய பயானையும் கேட்க அனுமதி கொடுக்காதீங்க. அதுல பல வழிகேடு இருக்குது. நான் எல்லா விஷயத்தையுமே உள்ள சொல்ல முடியாது. அவ்வளவு வழிகேடான, அவ்வளவு தவறான விஷயங்கள் அதுல இருக்குது. சில நேரங்களில் நாங்களே கூட அவன் என்ன தவறா சொல்றாங்கிறத கேட்கறதுக்காக வேண்டி அதை கேட்கறதும் உண்டு. அந்த மாதிரி சிலதெல்லாம் நாமளும் கேட்டிருக்கிறோம். அவன் என்னென்ன விஷயத்தை தப்பா சொல்றான்னு சொல்லி. அவ்வளவு மோசமான நச்சு கருத்துக்களை இவர்கள் இந்த இணையங்கள் வழியாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் மார்க்க அடிப்படை தெரியாததுனால இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்கறதுக்கு அழகா இருக்குது. அவர்கள் சொல்லக்கூடிய விதம், எடுத்து சொல்ற விதம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்பிடுறாங்க.